அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து அந்த பானை குறியீடுகள், அல்ல கிராஃபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குறியீடுகள் இருக்கும். அந்த குறியீடுகள் ரொம்ப நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழிக்கு ரொம்ப தொன்மையான சான்றுகளாக அது இருக்கிறது. நான் அதை பற்றி தனியாக சொல்கிறேன். அந்த கொற்கையில் நானே பணி செஞ்சுருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் 72, 73 ஆண்டுகளில் நான் வந்து துவக்க காலத்தில் அந்த பணியில் சேர்கிறதுக்கு முன்னாடி கொற்கையில் போய் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கோம். அப்போ நானும் அதில் பங்கு கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது. ஆனால் இன்று வந்து பல இடங்கள் இன்றைக்கி வந்து நிறையா தேர்ந்தெடுத்து கொற்கையிலையும் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த முத்து வந்து ரொம்ப சிறப்பானது. அதே நேரத்தில் சங்கு வளையல்கள், அது ஏற்றுமதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், திருவிளையாடல் இதில் வந்து படத்தில் சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்னு கேட்பாங்க. அது நம்ம இலக்கியத்தில் வருது. சங்கு அறுப்பாங்க, அதுக்கு பேர் வேளா பார்ப்பான் அப்படின்னு பேர். இலக்கியத்தில் குறிப்புகள் இருக்காங்க. சங்கு அறுக்கிற தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. அதனால தான் நமக்கு வந்து அந்த இதில் கொற்கை அகழ்வாராய்ச்சியில் அவ்வளவு சங்கு வளையல் துண்டுகள், அறுக்கப்பட்ட சங்குகள், அறுக்கப்படாத சங்குகள் எல்லாமே வந்து அங்கே கிடைச்சிருக்கு.